அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பேரடைஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வந்து தரங்கம்பாடிக்கு நாங்கள் போன அந்த vlog தான். ரொம்ப நாளாக வந்து ஒன் டே ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருந்தோம். அப்புறம் ஒவ்வொரு வேலையாக வந்ததுனால போகவே முடியல. ஸோ சடனாக எந்த பிளானுமே பண்ணாமல் டக்குன்னு ஒரு டிசைட் பண்ணி நாங்கள் வந்து கிளம்புனது தான். அன்றைக்கு உண்டான vlog தான் இது. ஃபஸ்ட்டு தரங்கம்பாடி போயிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பிளான் பார்த்துக்கலாம். ஸோ மார்னிங் கிளம்பி வீட்டுக்கு வந்து ஈவினிங் தான் போகணும். அதுதான் எங்களோட பிளான். எந்தெந்த டெஸ்டினேஷனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எந்த பிளானும் கிடையாது. சும்மா ரேண்டமாக கிளம்புனது தான். அப்போ தரங்கம்பாடியே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நிறைய வாட்டி தரங்கம்பாடி வந்திருக்கோம். பட் மேலே மியூசியமுக்கு நாங்கள் போனதே கிடையாது. இதான் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். ரொம்ப நிறைய விஷயம் இந்த கோட்டையை சுற்றி இருக்குது. இது வந்து டென்மார்க்கில் வந்து டேனிஷ் பீப்புள் தான் வந்து கட்டின கோட்டை. அது மட்டும் இல்லாமல் இது சோழர்கள் ஆட்சி செய்யும் போதும் இந்த கோட்டையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் இந்த சோழர்கள் நாட்டோடைய காயின் தான் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரலாறுகள் சொல்கிறாங்க. இந்த கோட்டையை சுற்றி அதில் உள்ள என்னென்ன பொருட்கள் இருந்துச்சு அது எல்லாமே தான் இந்த மியூசியத்தில் வந்து எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மினியேச்சராக இந்த கோட்டையை வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்போ தான் நம்மளுக்கு இதோட சரௌண்டிங் எவ்வளோ விரிவாக்கமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த மினியேச்சரில் நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நடுவில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது. இது வந்து கடல் கிட்டன இருக்கிற இந்த கோட்டை. ஆனால் அந்த கிணறுல வந்து இன்னும் வந்து நல்ல தண்ணி வந்து அது உருவாயிட்டிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுவே ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் இந்த கிணத்து தண்ணியிலேருந்து தான் அந்த ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து உபயோகிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த நாட்டில் அந்த ஆண்ட மன்னர்களுடைய காயின்ஸு, அப்புறம் அந்த சிற்பங்கள், அப்புறம் இந்த பீரங்கி குண்டு அந்த யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அது எனக்கு கரெக்டாக பேர் தெரியல. அதுக்கப்புறம் அவங்க யூஸ் பண்ண ஸ்வாட்ஸு, அப்புறம் அந்த காலத்து நுணுக்கமான ரொம்ப வினோதமான அந்த ஆயுதங்கள்லாம் அங்கே வந்து மியூசியமில் எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோட்டையில் சுரங்கப்பாதை இருக்காம். இங்கேருந்து தஞ்சாவூர் கோட்டை போகிற வரைக்கும் சுரங்கப்பாதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கிற கைட்ஸ் வந்து சொல்கிறாங்க. நாங்கள் போனது நல்ல உச்சி வெயில். அதுவும் அன்னைக்குன்னு பார்த்து சரியான வெயில். எங்களால் ரொம்ப நேரம் அங்கே இருக்கவே முடியல. கோட்டை உள்ளாக்க உங்களுக்கு ரொம்ப இது தெரியல. பட் இருந்தாலும் வெளியில் வந்து ரொம்ப அனல் தாங்கவே முடியல. அங்கே இருக்கிற மாடுகளுக்கெலாம் அவ்வளோ தண்ணி தாகம். கை கால் கழுவலான்ட்டு அந்த பைப்பில் யூஸ் பண்ணும்போது எல்லா மாடுமே வந்துருச்சு பார்த்துங்க. அந்த அளவுக்கு அங்கே ஹீட்டு. அதோட நாங்கள் ஒரு 12:30 1 மணிக்கிட்ட நினைக்கிறேன் நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு அப்படியே அங்கே ஒரு ஜூஸை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பிளான் அப்படிங்கும்போது டூரிஸ்ட்டு ஃபேமிலின்னு சொல்லிட்டு படம் இருக்கு இல்லையா? அது ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாருமே ரிவ்யூ கொடுத்தாங்க. சரி ஓகே அப்படியே ஒரு ஷோ பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி உண்டான டே எங்களுக்கு அப்படி தான் போச்சு. ரொம்ப ஒர்த்தான ஃபிலிம்மு. நல்லாவே நான் வந்து சிரித்து பார்த்த ஒரு ஃபிலிம்மு. இதோட இந்த vlog முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.